நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் 9900 பவர் சேவர் டைப். இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு மோட்டர் இருக்காது. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் வந்து பவர் சேவர்ன்றதால மோட்டர் வந்துட்டு மேலேயே இருக்கும், மிஷின்லேயே இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து மேலே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா மிஷின்லையுமே எக்ஸாஸ்ட் இருக்காது. இதில் வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு மிஷின் அதிகமாக ரன் ஆகும்போது அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டேபிளுமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பாபின் லோட் பண்ணுறது டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஃப்டர், அதாவது இந்த கைடு தூக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கையாலேயும் தூக்க முடியும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஏன்னா அதிகமாக தைக்கும்போது பின்னாடி கை வச்சு தூக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து லிஃப்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கையில் தூக்குறது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. டவுன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு காலில் எப்படி தூக்குறது அப்படின்றத காமிக்கிறேன். இதை வந்து ரைட் சைடில் புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து கைடு மேலே தூக்கும். சரிதா? ஸோ நம்ம அதிகமாக தைக்கும்போது கை பேக் சைடில் கொண்டு போக முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம காலில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து கைடு லிஃப்டரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீடில் அப் அண்ட் டவுன் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க சின்னதாக. நம்ம வீலை ரொட்டேட் பண்ண தேவையில்லை, இங்கே நம்ம புஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம வந்து பகல் தைக்கிறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை பகல்லே கொஞ்சம் லைட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பு கொடுத்துருங்க. பிரைட்டு, நார்மல், ரொம்ப டிம், அதாவது 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ பிகினர் அப்படின்னா வந்துட்டு கம்மியாக வச்சுக்கலாம். ரொம்ப பிகினர் எனக்கு பெரிய மிஷின் தேவையில்லை, ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும், ரெடியூஸும் பண்ணிக்க முடியும். பிகினர் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம எவ்வளோ ஸ்பீடு வச்சுருக்கோமோ அந்த ஸ்பீடுக்கு தான் ரன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் ஸ்பீடு வைக்கிறதுக்கு முன்னாடி கைடை எப்போவுமே மேலே தூக்கிட்டு தான் எம்டியாக ரன் பண்ணணும். ஸோ கைடை மேலே தூக்கிக்கலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீடு வச்சு காமிக்கிறேன். ஹை ஸ்பீடில் வந்துட்டு தைக்க முடியாது. ஏன்னா ஹை ஸ்பீட்னால் சர்ன்னு போகும். இல்லை ஹை ஸ்பீடில் தைக்க முடியாது. ஸோ இருந்தாலும் ஃபுல் ஸ்பீடு வச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ஸ்பீடு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் ஸ்பீடு வந்து 400 வரும். நம்பர் கணக்கு கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் மிஷினில் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே ஸ்பீடு தான். ஹை ஸ்பீடில் பாருங்கள், ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஹை ஸ்பீடில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் ரன் ஆகிறதுக்கு அந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் குறைஞ்சின்னா அதில் தெரியும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே ஆயில் வந்துட்டு டச் ஆகும், அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கும், பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த இடத்துல. அப்படி இருந்துச்சுன்னா ஆயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கே ஆயில் வரலன்னா நம்ம வந்து மிஷினை சாய்ச்சி பார்க்கணும். சாய்ச்சி பார்த்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு 6 மாதத்துக்கு அது ஃபில்ட்ரு அது மூலியமாக தான் வந்துட்டு மேலே ஆயில் போகும். இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 1 லிட்டர் வாங்கி அப்படியே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த ஹைன்னு கோடு தெரியுது இல்லையா? அந்த ஹை இந்த கோடு வரைக்கும் தான் ஊற்றணும். ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு டப்பா வச்சு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பி அதேமாதிரி நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.